ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புலாவ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஈவன் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்லாம். ஸ்பைஸ் பவுடர்ஸ் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா தான் சேர்க்க போகிறோம் ஃப்ளேவருக்காக. மார்னிங் ஸ்கூலுக்கோ ஆஃபீஸ்க்கோ கிளம்புறச்ச சீக்கிரமாக பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ இது மைல்ட் ஸ்பைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ப்ரிப்ரேஷனும் உங்களுக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணி வச்சிடலாம் 10 மினிட்ஸ்க்கு. இந்த ரைஸ் ஊறுற டயத்தில் நமக்கு என்னென்ன தேவையான பொருட்களோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி, ஒரு தக்காளி போதும், ரொம்ப வேண்டாம். அதே மாதிரி 2 மிளகாய். காரம் உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தியாக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸில் கேரட் எடுத்துருக்கிறேன், டைஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி மஷ்ரூம்ஸ், அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காலிஃப்ளவர். இது எல்லாமே நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணல. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போது அடுப்பில் பேன் வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஹோல் கரம் மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சால் தான் இந்த ரைஸ்க்கோட அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு இடையிடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆனியன் அந்த ஒரு சைடு மட்டுக்கும் ஒரு மாதிரி நல்லா கருகி போயிடும். அப்புறம் அந்த ஃப்ளேவரே மாற்றிடும். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஆனியன்ஸ் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 ஆட் பண்ணுறேன். அப்படியே தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி, வெங்காயம் சீக்கிரம் குக் ஆகணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில். ஃபைனலாக வெஜிடபிள்ஸ் போடும்போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுவேன். இது ஒரு லிட் போட்டு நான் கவர் பண்ணுறேன். ஸோ தட் சீக்கிரம் வெந்துடும். அதற்காக தக்காளி மசிஞ்சிருச்சான்னு பார்க்கலாம். நல்லா தக்காளி வெந்திருக்கு. ஒரு கரண்டியை வச்சு இப்படி மசிச்சு விடுங்க. அப்போ அந்த தக்காளி நல்லா அந்த எண்ணெயோடு இன்னும் நல்லா ஜூஸியாக வரும். இப்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேம் கம்மியாகவே வச்சு பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு சீக்கிரம் அடிப்பிடிக்கிறோம். அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
அவங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கிடச்சிரும். இப்போது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீன்ஸ், நெக்ஸ்ட்டு கொஞ்சம் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ ரைஸ்க்கும் சேர்த்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடியில் இருக்கிற காயெல்லாம் அரிசி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இப்போ 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி வந்து நீங்கள் சேர்க்கணும். அதான் ரேஷியோ. நான் 2 கப்ஸ் வாட்டர் போட்டிருக்கிறேன். போட்டு அப்படியே லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஆனால் அரிசி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். அரிசி வந்து தண்ணியை நல்லா இழுத்துக்கும். ஸோ இழுத்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சுத்தமாக லோ பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸு லோ ஃப்ளேம்லேயே அப்படியே லிட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி எல்லாம் ரைஸ்லேருந்து இழுத்துருச்சு. ஸோ நான் லிட்டு போட்டு ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுருந்தேன். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இருத்து நமக்கு வந்து புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.